ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்கள வச்சிருந்தது. ஆண்டவர் எங்கே வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே கொடுக்காத ஒரு ஸ்தானத்தை தாவீது யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு கொடுத்தாரு. நான் அந்த இடத்துல ஆண்டவரை வச்சிருக்கேன். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, இவ்வளோ பெரிய பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன், நான் ஏன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு செய்கிறதுக்கு வந்து நான் இப்படி செஞ்சேன்னா யாரும் என்ன கேட்க போகிறதில்லை, யாரும் இந்த வீட்டில் இல்லை. ஆனால் நான் என்னன்னா என்னுடைய ஆண்டவருக்கு விரோதமாய் நான் அவரை ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறேன்ப்பா. எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நான் ஆராதிக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு விரோதமாக இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அவருடைய மனசை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அப்போது தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றை விட ஆண்டவரை மட்டும் தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஒரு உன்னதமான இடத்துல அவங்க வச்சுருந்தாங்க. நான் நம்புகிறேன், யாரெல்லாம் கர்த்தரை பெரிய இடத்துல முக்கியமான ஒரு இடத்துல நீங்கள் வைக்கிறீர்களோ, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை எந்த இடத்துலையும் கர்த்தர் கைவிடவும் மாட்டார், கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவும் மாட்டார். ஆமென்.